ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை அந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். பருப்பு போட்டு கடைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், பச்சை பருப்பு. ஸோ இதை சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பருப்பு யூஸ் பண்ணி தான் பாலக்கீரை ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் அதே ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் வந்து பருப்பு வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ சிறு பருப்பு சொன்னேன் இல்லையா, அந்த பருப்பு வந்து போட்டாச்சு பாருங்கள். கரண்டி வச்சு இது மாதிரி நீங்களும் வறுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த பருப்பை ஒரு 3 minutes நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றியாச்சு. சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கரண்டி வச்சு என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ தான் வறுத்த பருப்பு ஹீட்டாக இருக்கும், அதனால் கை வைக்காமல் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பருப்பில் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 20 minutesல என்ன ஆகும்னா இந்த பச்சை பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இது கூடவே நான் என்னென்னலாம் போட போகிறோன்னு பார்க்கலாமா? ஒரு வெங்காயம் அது 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு முழு தக்காளி, அப்புறம் 3 மிளகாய், 3 பச்சை மிளகாய். பட் அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, பட் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நீங்கள் பாலக்கீரைலாம் செய்கிறீங்கன்னா இது மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு முழு தக்காளி, ஒரு வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எதுக்காக போட்டுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம அது வெந்ததுக்கப்புறம் கடையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மொத்தமாக நம்ம அந்த தண்ணியில் போட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 20 minutes கழிச்சு வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக எல்லாமே மொத்தமாக வெந்து போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாலக்கீரை. சரிங்களா? இந்த கீரையை வந்து எப்படி வந்து கிள்ளி எடுத்துக்கிறோன்றதை பாருங்கள். நீங்களும் பாலக்கீரையெல்லாம் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தான் கிள்ளி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து வாங்குங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் வாங்கினோம். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் வாங்கும்போது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் வாங்கின உடனே செய்ய முடியல, எங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ 3 hours லேட்டாக தான் சமைக்கிறோம். நாங்கள் வாங்கி 3 hours வச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கிள்ளி இதை ரெடி பண்ணுறோம். ஸோ இதோட இலைகள் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய இலையாக தான் இருக்கும் பாலக்கீரையோட இலைகள். இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வரைக்கும் பாலக்கீரை சாப்பிட்டதே கிடையாதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா கீரையுமே எல்லா டைம்லேயும் கிடைக்காது, ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கிடைக்கும் போதே நீங்கள் வந்து சில பர்டிகுலர் சீசனில் இது மாதிரி கீரைலாம் கிடைக்கிது அப்படின்னா பார்த்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த கீரையோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா, 15 rupees. நம்ம எவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸு அது மாதிரி எதோ நம்ம வாங்குகிறோம் எவ்வளோ செலவு பண்ணி.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஹெல்த்துக்கு நல்ல பொருள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் 15 ரூபா 15 ருபீஸ் கொடுத்து இது வாங்கினோம். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். சாப்பாடு நல்லா சுட சுட சாப்பாடு கூட நீங்கள் இந்த பாலக்கீரையை நல்லா சிறு பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி தாளிச்சிட்டு நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் செய்யலாம், இல்லைனா டைம் கிடைக்கல பிரேக்ஃபாஸ்ட் டைமில் மார்னிங்கில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா லன்ச்சுக்கு வந்து செஞ்சுடுங்க. லன்ச் டைம்லேயும் இதை சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை வந்து சமைச்சு கொடுங்க. ஒரு கட்டு 15 ரூபா சொன்னேன் இல்லையா, இந்த கட்டு வாங்கினீங்க அப்படின்னா 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன சின்ன குடும்பங்க இருக்கிறாங்க, 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டுமே போதும், தாராளமாக அதுவே போதும். ஸோ பாருங்கள், இதோட இலைகள் மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இலை எல்லாத்தையும் நம்ம கிள்ளி எடுத்துக்கிட்டோம், சரிங்களா. ஆக்சுவலாக இந்த காம்பு வந்து தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் காம்பு முத்தலாக இருந்தால் அதெல்லாம் விட்டுடுங்க. சப்போஸ் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல தண்டுகளை கொஞ்சம் சிறிது அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும் போதே அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு தண்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கீரையை அலசிக்க போகிறோம். கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை நல்லா அலசிக்கலாம், அலசி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் ஃப்ரெஷ்ஷான கீரையை நம்ம வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு இது மாதிரி நல்லா நம்ம அலசி எடுத்துக்கணும். ஓகே, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ அந்த பருப்பு கொண்டால நாம் இப்போது கீரையை அலசி தண்ணியை விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் போட போகிறோம். இப்போ அந்த கீரையை நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு அப்படின்னா கீரையும் நல்லா வெந்துடும். பாலக்கீரை, பச்சைப்பருப்பு, அதில் போட்டு இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கடை தான் போகிறோம். ஸோ கடையிறதுக்கு மற்ற சட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு.
ஸோ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக மசிக்க முடியும். தண்ணியை நம்ம இருத்து தனியாக அந்த குண்டானில் வந்து விட்டாச்சு. அந்த தண்ணியை அப்படியே அடுப்பு மேலே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம கடைய போகிறோம். இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கீரை நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ ஈஸியாகவே நம்ம மசிச்சிடலாம். பாருங்கள், அழகாக மத்து வச்சு சூப்பராக மசிச்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி கீரை கடையெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சிட்டி சைடில் இருக்கவங்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்றாங்க. அந்த டேஸ்ட்டுக்கும் இது மாதிரி சட்டியில் மத்து வச்சு கடையிறது இந்த டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வீட்டில் வந்து எப்போவுமே இது மாதிரி மத்து இது மாதிரி மண் சட்டிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி கடையிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்ம மசிச்சிட்டோம். சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளிக்கு போகிறோம். இது மாதிரி மசிச்சுட்டு தாளிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். மிக்சி ஜாரை பயன்படுத்தி நீங்கள் கடையிறத விடவே அந்த டேஸ்ட்டை விட இது ரொம்ப 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 ருசியாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாலக்கீரை கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு தண்ணி, அதை வந்து நாம் என்ன பண்ணிட்டோன்னா இந்த சட்டியில் வந்து சேர்த்துக்கிட்டோம். பருப்பு தண்ணியில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாலக்கீரை பருப்பு தண்ணி ரொம்ப சத்து, அதனால் அதையே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக தாளிக்க போகிறோம். சரிங்களா? இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. தாளிக்கிறதுக்கு மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் அந்த பாத்திரத்தை வச்சிட்டோம். ஸோ தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அப்பளம் வந்து பொரிச்சுக்கலாம். ஏன்னா பாலக்கீரை வரை சாப்பிட போகிறோம். தொட்டுக்கிறதுக்கு போட்டி வத்தல் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நாம் கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? அந்த எண்ணெய் சூடாகட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், நல்லா சூடாகிடும். நாங்கள் வந்து போட்டி வத்தல் வந்து வாங்கினோம். சரிங்களா? இது வந்து 4 படி வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த கவரில் வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படியே 50 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ கீரை ரெசிபி செய்யும்போதே கூட வந்து போட்டி வத்தல் வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்கள் போட்டி வத்தல்லாம் இது மாதிரி வீட்டில், ஏன்னா கடையிலலாம் போட்டி அப்பளம்லாம் விற்கிறாங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி வாங்கி பொரிச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீரை தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பளம் பொரிச்சுக்கலாம்.
கலர் போட்டி வத்தலை எப்படி பொரிக்கிறோம் பாருங்க. ஆல்ரெடி எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதனாலே டக்கு டக்குன்னு பொரிஞ்சிடுது. பொரிஞ்ச அப்பளத்தை எண்ணெயை விட்டு ஃபில்டர் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான போட்டி அப்பளத்தை பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கலர் கலராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு எம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். அதில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு பொரியுது பார்த்தீங்களா. இப்போ பூண்டு ஒரு 7-8 பூண்டு பல்லு போட்டாச்சு. காஞ்ச மிளகாவை கிள்ளி வந்து அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புன்னு சொன்னேன் இல்லையா, தாளிக்கிறது. ஸோ கடைஞ்சி வச்ச பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த குண்டால ஊற்றிட்டோம். அப்படியே கரைஞ்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான பாலக்கீரை கடையல் ரெசிபி ரெடி. நீங்களும் சுட சுட சாதம் வடிச்சிட்டு இது மாதிரி பாலக்கீரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அப்பளம்லாம் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நாங்கள் செய்யலாம்னு நினச்சோம் பாலக்கீரை. அப்போ ரொம்ப டைமே கிடைக்கல, எங்களுக்கு பிஸியாக இருந்துட்டோம். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு தான் செஞ்சோம். இப்போ நாங்கள் லஞ்ச் தான் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு. போதும் எனக்கு போதும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடே போதும். எனக்கு கீரை பிடிக்கும், இதெல்லாம் நான் சாப்பாடெலாம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாலக்கீரை. இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பாட்டில் பாலக்கீரையை ஊற்றிக்கலாம். இது நல்லா தலை தான் சாப்பிட்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். கூட நம்ம எண்ணெயில் பொரித்து வச்ச போட்டி அப்பளம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு லன்ச்சு. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபீஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ்லாம் வந்து செய்ய தெரியல, டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.